இன்றைக்கி தான் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப கலர்ஃபுல்லான சாம்பார் சாதம் தாங்க. ரொம்ப குயிக்காக ஒன் பாட் ரெசிபியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் பொன்னி அரிசி, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 4 டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதில் 1 டம்ளர் புளி தண்ணி சேர்த்திக்கோங்க. மொத்தமாக 5 டம்ளர் தண்ணி விட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 6-7 வெந்தயம் சேர்த்திக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சது கறிவேப்பிலை தலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்திக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. 2 தக்காளி, 1 கப் கேரட், 1 கப் அளவு பீன்ஸ் சேர்த்திக்கோங்க. 1 கப் நான் சவுச்சோ சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ சேர்த்திக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், காய்கள் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பு 5 டம்ளர் தண்ணியோட ஊற வச்சுருக்கிற சேர்த்திட்டு உப்பு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்தி மல்லித்தலை தூவி 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சாம்பார் சாதம் ரெடிங்க. மொத்தமாக 6 டம்ளர் தண்ணி, காய்கள் வேகிறதுக்கு புளித்தண்ணி எல்லாம் சேர்த்து 6 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி குலைவாக வந்துருங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு சிவப்பு கொய்யாதாங்க. ஜூஸுக்கு வந்து லெமன் ஜூஸ் தான். லெமன் ஜூஸ் புளியறக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி லெமனை தண்ணியில் போட்டு வச்சுருந்திங்கன்னா ஜூஸ் நிறையா வருங்க. நாட்டு சக்கரை சேர்த்துனா நல்லா இருக்காது. ஒயிட் சுகர் சேர்த்திட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துனிங்கன்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடிக்கடி லெமன் ஜூஸ் குடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற பித்தத்தை நல்லா லெமன் குறைக்குங்க, பாடியும் கூலிங்காக வச்சுக்கும். அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸ் மெனு முடிஞ்சுங்க. என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்பவும் போல் ஜீரகம், சோம்பு, வெந்தயம் அரைச்சி வச்ச பவுடர் தாங்க. இது வந்து எல்லாருமே குடிக்கலாங்க. கொலஸ்ட்ரால் பேஷண்ட், சுகர் பேஷண்ட், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே டைஜஷன் நல்லாயிருக்கும், கொலஸ்ட்ராலே நல்லா குறைக்குங்க, இன்னர் ஆர்கன்ஸை சுத்தப்படுத்தும். ஆம்லா ஜூஸ் வந்து வாரத்தில் 2 நாளைக்காவது நெல்லிக்காய், கறிவேப்பிலை தலையை அரைச்சி இந்த மாதிரி குடிச்சு. இந்த மாதிரி ராவாக குடிக்க முடியாதவங்க மோர், தயிர் கலந்து கூட இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திங்க. நைட்டு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்தால் காலையில் இட்லி பாத்திரம் 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சாஃப்ட் ஆயிரும்.